ஹலோ எவ்ரிவன். ஆகஸ்ட் 12க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து நேஷனல் அஃபேர்ஸ். ஜிதேந்தர் சிங் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸோட ஸ்டேட் மினிஸ்ட்ரி. இவர் தான் வந்து என்ன இனாக்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அனிமல் ஸ்டெம் செல் பயோ பேங்க் அண்ட் லேபரட்டரி வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அனிமல் பயோ டெக்னாலஜி எங்கே இருக்குன்னா ஹைதராபாத் தெலுங்கானா. இங்கே தான் வந்து அதை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1.85 crore. ஓகே, ஸோ இதுக்கான ஏரியா ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா 9300 ஸ்கொயர் ஃபீட் ஃபெசிலிட்டி உள்ள ஒரு இது தான் இது. தென் வந்து ரீஜென்ரேட்டிவ் மெடிசன் அண்ட் செல்லுலார் தெரபிஸ் வந்து லைஃப் ஸ்டாக்காக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறது யாருன்னா நேஷ்னல் பயோ ஃபார்மா மிஷன் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி கீழே வரவங்க. ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நியூஸு. ஸோ செகண்ட் நியூஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நம்ம ப்ரைம் மினிஸ்டர் வந்து ரெண்டு இது வந்து இங்கே இனாக்ரேட் ஒன்று இனாக்ரேட் பண்ணுறாரு, ஒன்றுத்துக்கு வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போடுறாரு. ஸோ பெங்களூரோட மெட்ரோஸ் எல்லோ லைன் அதுக்கு வந்து 7160 crore வந்து அலாக்கேட் பண்ணுறாரு. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோட நெட்வொர்க் வந்து ஓவர் 96 கிலோமீட்டர் கிட்ட வந்து ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எல்லோ லைன் ஆஃப் பெங்களூர் மெட்ரோ அப்படின்றத வந்து கொண்டு வராங்க. தென் வந்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபேஸ் 3 ப்ராஜெக்ட் ஆஃப் பெங்களூர் மெட்ரோ. ஸோ இது வந்து எந்த லைனுன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் லைன். ஸோ எல்லோ லைன் ஃபஸ்ட்டு பார்த்தோமா, எல்லோ லைனுக்கு வந்து இனாக்ரேட் பண்ணுறாங்க. ஆரஞ்ச் லைன் வந்து இப்போ தான் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போடுறாங்க. இது எதுக்காகன்னா ஆரஞ்ச் லைன் வந்து இதோட கிலோமீட்டர்ஸ் பார்த்துக்கோங்க, 44 கிலோமீட்டர். இதுக்கான காஸ்ட் வந்து 15,610. ஸோ இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அண்ட் கடைசியில் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் ஒரு 3 நியூ வந்தே பாரத் ட்ரெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. என்னென்ன ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா, தென் வந்து பஞ்சாப். ஸோ கர்நாடகாவில் பெங்களூர் அண்டு பிட்வீன் பெங்களூர் அண்ட் பெலாகவி, இங்கே மகாராஷ்டிராவில் பிட்வீன் நாக்பூர் அண்ட் புனே, பஞ்சாபில் பிட்வீன் ஸ்ரீமத்தா வைஷ்ணோ தேவி கத்ரா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் அமிர்த்ஷா. ஸோ இதுக்கிடையில தான் இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த எல்லோ லைன் பார்த்தோம்ல, ஸோ அது வந்து 96 கிலோமீட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆரஞ்ச் லைன் பார்த்தோம்ல, அது வந்து மோர் தென் 44 கிலோமீட்டர். ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கான கிலோமீட்டரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்தியாவோட ப்ராக்ரஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பிஎம் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க மெட்ரோவோட நெட்வொர்க் வந்து கரண்ட்டாக வந்து 1000 கிலோமீட்டர்ஸ் ஓவர் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க அக்ராஸ் 24 cities ஃப்ரம் 5 cities இன் 2014. இது வந்து இந்தியா வந்து 3rd largest மெட்ரோ நெட்வொர்க்காக குளோபலாக வந்து க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிலிப்பைன் இருக்காங்களா, ஃபிலிப்பைனோட பிரசிடென்ட் நேம் என்னென்னா ஃபெர்டினாண்ட் ரொமால்டஸ் ஆர் மேக்ரோஸ் ஜேஆர். ஓகேவா, ஸோ இவங்க வந்து இந்தியாவுக்கு விசிட் வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இந்தியாவுக்கு விசிட் வந்திருக்காங்க. ஓகே, இதில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாம்ப் வந்து அன்னிவல் பண்ணுறாங்க. ஓகேங்களா, எதனாலன்னு பார்த்தீங்கன்னா 75 years ஆஃப் டிப்ளமேட்டிக் டைஸை மார்க் பண்ணி ஒரு கமாமரேட்டிவ் ஸ்டாம்ப் வந்து அன்னிவல் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 நேஷ்னல் ஃப்ளவர்ஸ் இருக்கும், ரெண்டு கண்ட்ரீஸோட நேஷ்னல் ஃப்ளவர்ஸ். நம்மளது வந்து லோட்டஸ், ஃபிலிப்பைன்து வந்து சம்பா கியூட்டா. ஸோ இந்த 2 ஃப்ளவர்ஸையுமே வச்சு தான் வந்து இந்த ஸ்டாம்ப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, தென் வந்து இந்தியாவும் ஃபிலிப்பைனும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இதை கைட் பண்ணுறது யாருன்னா பிளான் ஆஃப் ஆக்ஷன். எந்த இயர் பார்த்தீங்கன்னா 2025 to 2029. இது எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா பீஸ், ஸ்டெபிலிட்டி அண்ட் ப்ராஸ்பரிட்டி இன் இந்தோ பசிபிக் வித் ஏஷியன் சென்ட்ராலிட்டி. இதை எய்ம் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் விசா ஃப்ரீ ட்ராவலும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்தியன் டூரிஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே இருக்கும் பாருங்கள், விசா ஃப்ரீ என்ட்ரி ஃபார் இந்தியன் டூரிஸ்ட். ஸோ இந்தியன்ஸ் யாருன்னா வந்து ஃபிலிப்பைன் போகும்போது அவங்களுக்கு விசா ஃப்ரீ என்ட்ரி வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த கண்ட்ரின்னு இது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபிலிப்பைனு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சவரின் டேட்டா கிளவுட். இது வந்து இந்தியா டு 8 ஃபிலிப்பைன் பைலட் ப்ராஜெக்ட். மெரிடைம் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைன் வந்து குருகிராம் ஹரியானா வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க இன்வைட்டட் டு குருகிராம் ஹரியானாக்கு. எதுக்காகனா
இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் இந்தியன் ஓஷன் ரீஜனுக்காக, ஓகேங்களா, மெரிடைம் செக்யூரிட்டிக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு 14 MOUs 4 லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன செக்டார் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸு, மெரிடைம். இப்போ இந்த 14 MOUs ஒன்று சைன் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் வந்து 18 MOU ஒன்று சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த 14 MOU வந்து எதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்குன்னு பார்த்துக்கோங்க, டிஜிட்டல் டெக்னாலஜி, ஸ்பேஸு, சயின்ஸு, டூரிசம் அண்ட் அதர்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த 14 MOU சைன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து 3 டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸுமே வந்து இது இப்போ சைன் பண்ணியிருப்பாங்க. யார் யாருக்கு இடையிலனா ஆர்மிஸ், நேவிஸ், ஏர்ஃபோர்ஸஸ்க்கு இடையில, ஓகேங்களா. தென் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் MOU வந்து 2025 to 2028 போட்டிருக்காங்க. இது வந்து பிட்வீன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜியும் அண்ட் இந்தியா அண்ட் ஃபிலிப்பைன். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 2025 to 2028க்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ஆனால் MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் கோஆப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரோவும் ஃபிலிப்பைனும் சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சி டீல் வந்து போட்டிருக்காங்க. ஃபார் எதுக்காகனா பீஸ்ஃபுல் ஸ்பேஸ் யூஸ்க்காக. டூரிசம் கோஆப்ரேஷன் வந்து எத்தனை வருஷத்துக்கு MOU போட்டிருக்காங்கன்னா 2025 to 2028. இதுவுமே வந்து ட்ராவலை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான். ஸோ ரியல் எஸ்டேட் பார்த்திங்கன்னா 100 மில்லியன் கிட்ட வந்து ஜாயிண்ட் வென்ச்சர் போட்டிருக்காங்க. DRA குரூப் இந்தியாவும் பலாஜடியா ஃபிலிப்பைன் இவங்க வந்து சென்னை, பெங்களூர் ப்ராஜெக்ட்ஸ்க்காக இந்த 100 மில்லியன் வந்து ஜாயிண்ட் வென்ச்சர் போட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து இங்கே பாருங்கள், இந்தியா ஃபிலிப்பைன் சைன் 18 MOU லெட்டர் ஆஃப் இன்டென்ட் இருக்குல்ல. ஸோ இதில் இந்தியன் கம்பெனிஸ் வந்து டோட்டலாக 18 MOUs அண்ட் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் சைன் பண்ணியிருக்காங்க. வேரியஸ் செக்டார்ஸ் இது வந்து IT, டெலிகம்யூனிகேஷன், வேஸ்ட் டு எனர்ஜி ஜென்ரேஷன், ஹெல்த் கேர், பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக சைன் பண்ண ஒரு இது தான், ஓகேங்களா. ஸோ அதில் ஒரு 6 ப்ரியாரிட்டி செக்டர்ஸ் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல், அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக், ரினியூவபிள் எனர்ஜி, சைபர் செக்யூரிட்டி, ஹெல்த் கேர், அக்ரிகல்ச்சர். இது இந்த ஆறுமே வந்து ப்ரியாரிட்டி செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த நியூஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இதுக்கு வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபிலிப்பைனோட கேபிட்டல் பார்த்துக்கோங்க மணிலா, கரன்சி வந்து பிசோ. தென் BSNL வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க 4 குளோபல் டெக் ஜெயண்ட் கூட. ஒன்று வந்து எரிக்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட், குவால்காம் டெக்னாலஜி இன்க்கு, சிஸ்கோ சிஸ்டம், நோக்கியா சொல்யூஷன், நெட்வொர்க் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இவங்க 4 பேரோட என்ன பண்ணியிருக்காங்க ஒரு 4 குளோபல் டெக் ஜெயண்ட்டோட MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ட்ரைவ் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் 2000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்வான்ஸ்டு டெக் டொமைனில் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த MOU வந்து BSNL வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ரிசான் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இருக்காங்களா, இவங்க வந்து என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5G சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து இது பண்ண போகிறாங்க. இது எங்கே பண்ண போகிறாங்க அப்படின்னா பாரத் ரத்னா பீம்ராவ் அம்பேத்கர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெலிகாம் ட்ரைனிங். இது வந்து எங்கே இருக்குன்னா ஜபால்பூர், மத்திய பிரதேஷ். அங்கே தான் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இதுக்கான ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எரிக்சான் எஜுகேட் ப்ரோக்ராம், ஆன்லைன் ப்ளஸ் ஹேண்ட்ஸ் ஆன் 5G ட்ரைனிங்கு. அங்கே இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து குவால்காம் டெக்னாலஜி இன்க். இங்கே வந்து குவால்காம் இன்ஸ்டியூட் ஆஃப் இது வந்து எங்கே எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னா அதே பாரத் ரத்னா பீம்ராவ் அம்பேத்கர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெலிகாம் ட்ரைனிங்கில் தான். இது ஃபோக்கஸ் வந்து எதை பற்றி இருக்க போகுதுன்னா 5G அண்ட் AI ட்ரைனிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸு, BSNL ட்ரைனர்ஸ், கவர்மெண்ட் அண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து கொடுக்கறதுக்காக. தேர்ட் ஒன் வந்து சிஸ்கோ சிஸ்டம். இது வந்து ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா சிஸ்கோ நெட்வொர்க்கிங் அகாடமி ஃபார் ஸ்கில்ஸ் இன் நெட்வொர்க்கிங், சைபர் செக்யூரிட்டி அண்ட் IT இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்காக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் வந்து நோக்கியா சொல்யூஷன் அண்ட் நெட்வொர்க் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இதில் வந்து 5G சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. சேம் அதே பிளேஸ் தான், அம்பேத்கர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெலிகாம் ட்ரைனிங் தான். ஸோ இதில் வந்து 300 ஸ்டூடெண்ட்ஸ் பர் இயர் வந்து 5G ரேடியோ, கோர் நெட்வொர்க், AI மல்டி லாங்குவேஜ் இதில் வந்து ட்ரெயின் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட்டு வந்து ஒரு 4 குளோபல் டெக் ஜெயிண்ட்டோட MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஒரு 2000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டெக் டொமைனில் வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து இங்கே பாருங்கள், இந்தியாவோட லாங்கஸ்ட் ஹஜ்னி பூனே வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து இந்தியாவோட லாங்கஸ்ட் ரன்னிங் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பிட்வீன் ஹஜ்னி நாக்பூர் மகாராஷ்டிரா, பூனே
பூனே வந்து மகாராஷ்டிரா. ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 881 கிலோமீட்டர் வந்து அப்ராக்சிமேட்டாக கவர் பண்ணுது. இது எங்கன்னா பெங்களூர் கர்நாடகா. இதை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அதர் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்தோம்ல வந்தே பாரத், கர்நாடகாவில் பெங்களூர் டு பெலாகவி, அந்த மாதிரி இங்கே வந்து இந்த இந்தியாவோட லாங்கஸ்ட்டு இந்த ட்ரெயினுமே வந்து பெங்களூர் டு பெலாகவி அங்கே வந்து என்ன பண்ண போகிறாருன்னா ஃப்ளாக் ஆஃப் பண்ண போகிறாரு. ஓகேங்களா, அதர் ட்ரெயின்ஸ்ன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் டு பஞ்சாப். ஸோ இதை நம்ம வந்து ஆல்ரெடி அங்கே வந்தே பாரத்தில் பார்த்தோம், அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் வந்து 184 நியூலி கன்ஸ்ட்ரக்டட் டைப் 7 மல்டி ஸ்டோரி ஃப்ளாட்ஸ் வந்து மத்திய பிரதேஷில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இனாக்ரேட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ 184 நியூலி கன்ஸ்ட்ரக்டட் டைப் 7 மல்டி ஸ்டோரி ஃப்ளாட்ஸ் வந்து மத்திய பிரதேஷோட பாபா கரா சிங் மார்க் இன் நியூ டெல்லி அங்கே வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இனாக்ரேட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இது நம்ம வந்து இது வந்து ஒரு லாங்கஸ்ட் வந்தே பாரத் ட்ரெயின். நம்ம ஆல்ரெடி வந்தே பாரத் ட்ரெயின் லான்ச் பண்ணுறது 3 பார்த்தோம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, பெங்களூர், இது கர்நாடகா, பஞ்சாப். ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ். ஓகேங்களா, நமீபியோ சேஃப்டி இண்டெக்ஸ் மீட் 2025 மேங்களூர் வந்து சேஃபஸ்ட் சிட்டி இன் இந்தியா அப்படின்னு ரேங்க் வாங்கியிருக்காங்க. ஓகே, பார்ப்போம். ஸோ நமீபியா இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நமீபியோ சேஃப்டி இண்டெக்ஸ் மீட் 2025 ரேங்கிங் அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ டாப் 5 சேஃபஸ்ட் சிட்டிஸ் வேர்ல்டு வைடுன்னு பார்க்கும்போது அபுதாபி யூஏஇ, ஹஜ்மன் யூஏஇ, ஷார்ஜா யூஏஇ, தோஹா கட்டார், துபாய் வந்து யூஏஇ. ஸோ 4 யூஏஇயில் இருக்க சிட்டி தான் வந்து டாப் 5 சேஃபஸ்ட் சிட்டி வேர்ல்டு வைடு வந்து வாங்கியிருக்கு, பார்த்துக்கோங்க. தென் வந்து டாப் 5 இந்தியன் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா மேங்களூர் கர்நாடகாவில் இருக்குது, 49th ரேங்க் குளோபலாக. 85th வந்து வடோதரா குஜராத்து, இது வந்து சேஃபஸ்ட்டு அந்த சிட்டிஸில் வர்றது. 94 வந்து அஹ்மதாபாத் குஜராத், 106 வந்து சூரத் குஜராத், 118th வந்து ஜெய்ப்பூர் ராஜஸ்தான். ஸோ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 2 ஞாபகம் வச்சுக்கோங்க, மேங்களூர், வடோதரா. ஓகே, ஸோ மேங்களூர், வடோதரா, அஹ்மதாபாத், சூரத், மொத்தம் 3மே வந்து குஜராத்தில் இருக்க சிட்டிஸ் வந்திருக்கு. ஒன்று வந்து ராஜஸ்தான், ஒன்று வந்து கர்நாடகா. ஓகே, ஸோ டாப் 5 சேஃபஸ்ட் கண்ட்ரி ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்கிறது யூஏஇ, செகண்ட் ரேங்க்கில் இருக்கிறது ஹந்தோரா, தேர்ட் வந்து கத்தார், 4th வந்து தாய்வான், 5th வந்து மேக்கோ, 67th பிளேஸில் நம்மளோட இந்தியா இருக்காங்க. ஸோ டாப் 5 சேஃபஸ்ட் கண்ட்ரியில் ஃபஸ்ட்டு வந்து யூஏஇ, செகண்ட் வந்து ஹண்டோரா, தேர்ட் வந்து கத்தார், 4th தாய்வான், 5th வந்து மக்கோ, 67th வந்து சைனா. ஓகே, ஸோ இது வந்து 3 கேட்டகரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. டாப் 5 சேஃபஸ்ட் கண்ட்ரிஸ், தென் டாப் 5 இந்தியன் சிட்டிஸு, டாப் 5 சேஃபஸ்ட் சிட்டி வேர்ல்டு வைட், இப்படி 3 வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3மே வந்து தனித்தனியாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது யார் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அவங்களோட இதுவும் பார்த்துக்கோங்க. யாருன்னா நம்பியோ. ஓகே, அவங்களோட ரிப்போர்ட் நேம் என்னென்னா நம்பியோ சேஃப்டி இண்டெக்ஸ் மீட் 2025 ரேங்கிங். ஸோ இதில் யூஏஇ தான் டாப்பு, ஏன்னா அவங்களோட 4 சிட்டி வந்து அந்த சேஃபஸ்ட் சிட்டியில் வந்துடுது. ஓகே, இந்த நம்பியோக்கான ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க, பெல்கிரேட், செர்பியா. ஓகே ஓகே, இதில் வந்து சிபி வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்வஹாத் F5 அப்படின்றத ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்வஹாத் F5 அப்படின்றது சிங்கிள் விண்டோ ஆட்டோமேட்டிக் ஜென்ரலைஸ்ட் ஆக்சஸ் ஃபார் ட்ரஸ்டட் ஃபாரின் இன்வெஸ்டர். ஸோ இதுக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. F5னா ஃபாரின் இன்வெஸ்டர், அப்போனா சிங்கிள் விண்டோ ஆட்டோமேட்டிக் அண்ட் ஜென்ரலைஸ்டு ஆக்சஸ் ஃபார் ட்ரஸ்டட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். ஓகேவா, இதை தான் வந்து சிபி வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர், தென் வந்து ஃபாரின் வென்ச்சர் கேபிட்டல் இன்வெஸ்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து லோ ரிஸ்க் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து சம் கீ ப்ரப்போசல்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா KYC ரிவ்யூ பார்த்திங்கன்னா கரண்ட் ரூல் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 1 or 3 years வந்து
ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்க்கு 1 or 5 இயர்ஸ் வந்து ஃபாரின் வென்ச்சர் கேபிட்டல் இன்வெஸ்டருக்கு ப்ரப்போஸ்டு சேஞ்ச் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10 இயர்ஸ் கிட்ட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 10 இயர் கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டெண்டட் பண்ணியிருக்காங்க இதுவை. தென் வந்து செகண்டு என்ஆர்ஐ, அதுக்கப்புறமா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, தென் வந்து ஆர்ஐ ரெசிடென்ட் இந்தியன் இண்டிவிஜுவல். ஸோ இவங்களுக்கான பார்ட்டிசிபேஷனுக்கான கரண்ட் ரூல் என்ன, ப்ரப்போஸ்டு சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் ரூல் வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் வந்து இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 50% ஆஃப் எஃபிஐ கார்பஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் வந்து ப்ரப்போஸ்டு சேஞ்ச் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுக்குமே வந்து கொடுக்கல ஸ்வஹத் எஃப்ஐ ஃபண்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட பார்ட்டிசிபேஷனுக்கு. தேர்ட் ஒன் வந்து டிமேட் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதோட ப்ரப்போஸ்டு சேஞ்ச் என்னென்னா சிங்கிள் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஃபார் செக்யூரிட்டிஸ்க்கு அக்வயர் பண்ணுறாங்க. ஆஸ் என்னவானா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் ஆர் எஃப்இசிஐயாக வந்து ஆப்ஷனல் பேசிஸில் வந்து அக்வயர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ மொத்தம் 3 கேஒய்சி ரிவ்யூ, என்ஆர்ஐ ஓசிஐ ஆர்ஐ பார்ட்டிசிபேஷன், தேர்ட் ஒன் வந்து டிமெட் அக்கௌண்ட். அதுக்கான கரண்ட் ரூல் என்ன, ப்ரப்போஸ்டு சேஞ்ச் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்வஹத் எஃப்ஐக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ செகண்ட் கேரளா ஸ்டேட் ஃபினான்ஷியல் என்டர்பிரைசஸ். இது எங்கே இருக்குன்னா திருவனந்தபுரம் கேரளாவில் இருக்குது. இவங்க வந்து ஃபஸ்ட்டு மிஸ்செலினியஸ் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அப்படின்ற இது வந்து வந்திருக்காங்க பிகம்ஸ். ஓகே, ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டர்ன் ஓவர் ஆஃப் ₹1 lakh crore வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக. ஓகே, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வித்தின் 4 இயர்ஸில் 50,000 crore டபுளாக மாற்றுவோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யாருன்னா கேரளாவோட ஸ்டேட் ஃபினான்ஷியல் என்டர்பிரைசஸ். ஸோ இவங்க வந்து இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஓணமோட சமிரிதி கிஃப்ட் கார்டு இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. தென் வந்து கேஎஸ்எஃப்இ இந்த கேரளா ஸ்டேட் ஃபினான்ஷியல் என்டர்பிரைஸ் இருக்காங்கள்ல, இவங்க வந்து த கரேஜ் ஆஃப் கேரளா அப்படின்ற இதுவுமே வந்து ஒரு டேக்லைனும் வந்து அன்வெல் பண்ணியிருக்காங்க, இந்த கரேஜ் ஆஃப் கேரளா அப்படின்ட்டு. ஓகே, ஒரு டேக்லைன், ஒரு கிஃப்ட் கார்டு, ஓணம் சமிரிதி கிஃப்ட் கார்டு அப்படின்றது. நெக்ஸ்ட் எக்கனாமி. ஸோ எக்கனாமி பார்த்தீங்கன்னா பிஇஎம்எல் இருக்காங்கள்ல, பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட். இவங்க வந்து ஷெட்யூல் ஏ கேட்டகிரி. ஓகே, ஷெட்யூல் ஏ கம்பெனி. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ் ரயில் அண்ட் மெட்ரோ கான்ட்ராக்ட் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க ஃபார் எவ்வளோக்குன்னா 1 மில்லியனுக்கு. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இது எதுக்காகனா ரெட்ரோஃபிட் அண்ட் ரீகண்டிஷன் மலேரியாவோட எம்ஆர்டி சிஸ்டம்காக, மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம்காக தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ் ரயில் அண்ட் மெட்ரோ கான்ட்ராக்ட் வந்து பிஇஎம்எல் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன். ஓகே, ஸோ இது மலேசியாவோட எம்ஆர்டி சிஸ்டம் வந்து ரீட்ராஃபிட் அண்ட் ரீகண்டிஷன் பண்ணுறதுக்காக தான் இது செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அவார்ட்ஸு T2. ஓகே, ஸோ T2 இது வந்து என்னென்னா T2 ஆஃப் லோக்பிரியா கோபிநாத் புரோடாலை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இது எங்கே இருக்குது அப்படின்னா குவாஹாத்தி அசாமில் இருக்குது இந்த ஏர்போர்ட்டு. இந்த டெர்மினல் 2 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கிடெக்சுரல் அவார்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் கேட்டகரியில் வின் பண்ணியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அவார்ட் வந்து சிகாகோ அத்தீனயம் இவங்க வந்து மியூசியம் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன், தென் வந்து யூரோப்பியன் சென்டர் ஃபார் ஆர்கிடெக்சர், ஆர்ட் டிசைன் அண்ட் அர்பன் ஸ்டடீஸ், மெட்ரோபொலிட்டியன் ஹார்ட் ப்ரெஸ் லிமிடெட், இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கிடெக்சரல் அவார்ட் 2025 வந்து கான்ஃபர் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த எதுக்குன்னா குவாஹாத்தி அசாமில் இருக்க ஏர்போர்ட்டு லோக்பிரியா கோபிநாத் இது வந்து டெர்மினல் 2 தான் வந்து இந்த இது வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அக்விசேஷன். ஸோ பஜாஜ் அலைன்ஸ் லைஃப் இருக்காங்களா, இவங்க வந்து 2.1% ஸ்டேக் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1.36 crores. ஓகேங்களா? ஸோ எவ்வளோக்குன்னா 65.5 crore ஆர் 48 rupees per share. ஓகே, ஸோ இது எங்கன்னா ஜேஎம் ஃபினான்ஷியல் ஹோம் லோன் லிமிட்டடில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸு இந்தியன் ஓப்பன் வேர்ல்டு அத்லெட்டிக் கான்டினென்டல் டூர் பிரான்ஸ் மீட் 2025 இது எங்கே நடந்திருக்குன்னா கலிங்கா ஸ்டேடியம் புவனேஸ்வர் ஒடிஷாவில் நடந்திருக்கு. இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் ஹோஸ்டிங் எதுனா வேர்ல்டு அத்லெட் கான்டினென்டல் டூர் பிரான்ஸ் லெவல் கேட்டகரி சி ஈவெண்ட்டு. ஓகே, ஸோ இதில் டாப் இந்தியன் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் மென் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா
முரளி ஸ்ரீ சங்கர் உத்தரப்பிரதேசை சேர்ந்தவர். ஓகே, ஸோ கோல்டு வின் பண்ணியிருக்காரு மென்ஸ் லாங் ஜம்ப்பு. எவ்வளோனா 8.13 மீட்டர். இது வந்து இந்தியாவோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் மென்ஸ் கேட்டகரியில். அப்துல்லா அபுபக்கர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மென்ஸோட ட்ரிபிள் ஜம்ப் கோல்டு தான் வின் பண்ணியிருக்காங்க 16.53. இத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இத்தனை பேரில் ஞாபகம் வச்சுக்கணும், கஷ்டம்தான், பட் ஆனால் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அட்லீஸ்ட் இல்லைனா ஒரு வாட்டி நீங்கள் நியூஸ் ரிவிஷன் பண்ணும்போது ஒரு 2 பேரை ஆட் பண்ணிக்கோங்க அதில். அப்படின்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அனிமேஷ் குஜூர் ஒடிஷா, விஷால் டிகே, அப்புறமா முகமது அப்சல், அபிஷேக் பால் ரயில்வே. ஸோ இவங்க வந்து இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் மென்ஸில். உமன்லேயுமே நிறைய பேர் இருக்காங்க. ஷைலி சிங், ஹனுராணி, அபிநயா ராஜராஜன் திருவனந்தபுரம், ஆங்கிள் சில்வியா, நெக்ஸ்ட் வந்து விஜயகுமாரி ஜிகே, அமன்தீப் கௌர், பூஜா, பிரஹான், பிரசாந்தி சாஹூ. டீம் ஈவெண்ட்ஸில் பார்க்கும்போது மென்னில் ஸ்ரீலங்கா வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. இது வேணும்னா நீங்கள் 3மே நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸி தான். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. செகண்ட் வந்து இந்தியாவில் யாருன்னா சந்தோஷ்குமார், டி விஷால், அமோத் ஜாக்கப் சௌதரி. ஓகே, சில்வர் வின் பண்ணியிருக்காங்க. தேர்ட் வந்து ஈராக்கு பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ கோல்டு சில்வர் பிரான்ஸு. ஸோ ஸ்ரீலங்கா, இந்தியா, ஈராக்கு. ஓகே, இது வந்து டீம் ஈவெண்ட்ஸு. இது எந்த ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓப்பன் வேர்ல்டு அத்லெட்டிக் கான்டினென்டல் டூர் பிரான்ஸ் மீட். ஓகே, நெக்ஸ்ட் ரிஷப் யாதவ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க இன் மென்ஸோட இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் ஆர்ச்சரி. எங்கன்னா வேர்ல்டு கேம்ஸ் 2025. ஓகே, ஸோ பிரான்ஸ் மெடல் பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் ஆர்ச்சரி மெடல். இது வந்து 6th ஓவரால் மெடல் ஆல்சோ நம்மளோட இந்தியாவுக்கு. ஓகே, யார் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னா ரிஷப் யாதவ், அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. தென் இம்பார்ட்டன்ட் டேஸ் பாருங்கள். ஸோ வேர்ல்டு லயன் டே என்றைக்குன்னா August 10. ஃபஸ்ட்டு எப்போ அப்சர்வ் பண்ணாங்கன்னா 2013. ஸோ இது எதுக்காகனா லயனோட பாப்புலேஷன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் கன்சர்வ் பண்ணுறதுக்காகவும் இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்னா ப்ராஜெக்ட் லயன் அப்படின்றது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி 2020. குளோபலாக எடுத்துகிட்டு வந்த இனிஷியேட்டிவ் வந்து இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலைன்ஸ் 2023. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேர்ல்டு பயோஃபியூயல் டே. ஸோ இது வந்து ரூதல்ஃப் டீசல்ஸ் பீனட் ஆயில் பவர்ட் இன்ஜின் டெஸ்ட் 1893. இதை மார்க் பண்ணுற விதமாக தான் இந்த டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் ஃபாசில் ஃபியூயல் வந்து யூஸ் பண்ணுறதுனால வர பெனிஃபிட்ஸை அவேர்னஸாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான் இதோட பர்பஸாக இருக்குது. ஓகே, ஸோ யார் வந்து இதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். சின்ஸ் 2015 இந்தியா வந்து 3rd லார்ஜஸ்ட் ஆயில் கன்சியூமராக இருக்காங்க. எத்தனால் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா 2024 1528 கோர் லிட்டர் இருந்திருக்கு. இப்போது இன்னும் ஒரு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 1700 crore லிட்டர் ஃபார் எத்தனால் 20 பிளண்டிங் பை 2025 அச்சீவ் பண்ணணும்னு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் இந்த இம்பார்ட்டன்ட் டேஸில் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர். தேங்க்யூ.